பாருங்க லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடாவை எடுத்தாங்க. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக் தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல. சார் நாங்கள் எதை நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சி விட்டு வரமெல்லாம் நினச்சி எல்லாரும் நல்லவங்களா ஆயிட்டீங்களே, எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு ஒன்று வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன். இது அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்போம். அப்படியே வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டம் பேசிட்டு இருவான் அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிர் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக ஏய் நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. டேய் நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பா அந்த பர்கரில் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்தது இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத அவங்களும் அவங்களும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துருது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ. ஆக்சுவலி இல்லை நான் பேசுகிறது ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் நான். ஆக்சுவலாக எங்கேயாவது போய் குதிச்சிடலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenureனா to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அந்த மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல. அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடித்த 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாகி. அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தானே தெரிஞ்சிடும். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோவத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் வந்து சென்னை அவனை என்ன பண்ணுச்சு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். பாண்டியை வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு. பாண்டியன் இப்படி பார்த்தான். அவர் நான் காரில் போகும்போது அவர் கூட்டு போனேன். ஏன்னா பாண்டி அவனுக்கு தெரியுமா ஒன்றாந்தால் சொன்னார் வந்து, எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் மயிர் வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை போயிடுச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கிட்டா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டராக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அந்த மனசு நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமா. நான் எப்பயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னம் இருக்காரு, ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்கினஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதாவது ஆரம்பித்ததில் பன்னீர் சோடாவை அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாலில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க. கதவு உடனே அசன் சார் யாரும் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. சாமடா நான் சொல்கிறேன்டா டேன்றேன். நான் உடனே போயிட்டு திறந்த உடனே பாவீங்களா,
ஏன்னா பன்னீர்செல்வம் ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க, சார் அப்படின்னா, என்னப்பா, இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன் சார். சரி சார், சரி எவனோ அவுட்டு போல மொத்த பெரிய தலை ஏதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இந்த லுங்கியிலேருந்து 2 பன்னீர்செல்வம் எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்செல்வம் எடுத்து அந்த பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. ஆக்சுவலாக பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அப்பா நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்செல்வம் பேசி. ஆக்சுவலாக உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அட அட பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கலாம். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க என்னை. ஆக்சுவலாக வாசிச்சு ஒரு 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாசிச்சுட்டு தலையை தூக்கினா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் கே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவா மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் யூ வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸர், மார்த்தா கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜியோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. யூ ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறலை. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர் they invent more and discover more. I think he's also discovering a lot of beautiful thing. Very smart guy. He's an actor. He's a very good guy because he's from a very very simple background. He's a very very good guy. I'm so happy to be associated with him. தம்பி, நீ எப்போ வேணா நீ பன்னீர்செல்வம் எடுத்து வரலாமா, நம்ம வந்து பன்னீர்செல்வம் சாப்பிடலாம். செந்தல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதன்னா என்னமில்லாதுன்னமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுதம்மா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. என் குழந்தை த்ரூ அவுட்டு என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டது படம். ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, நல்ல அசிஸ்டன்ட் கிடச்சா அந்த படம் ஓடிடும். ஆக்சுவலாக அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்த. லூஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூஸுன்னு சொன்னேன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடை இல்லை. இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. ஜெயராம் சாரும் அம்மாவும் உருசிமும் அவங்க கூட பெரிய கனவு தான். ஆக்சுவலாக அவங்க வந்து நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில், நான் பண்ணலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலாக சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹீ இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்ற. வெரி வெரி ஃபியூ பீப்புள் சே நோ, எவ்ரிபடி சே எஸ் ஃபார் எவ்ரி திங். ஆக்சுவலி என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறேன். நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ. வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி சார்ந்து அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன். ஆக்சுவலாக ஒரு நோ சொன்னதுக்காக 3 பேர் நல்லா நடிப்பாங்க.